ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்து நட முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லபடியாக எழுதிருப்பீங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7,93,966 பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. இதில் 5,81,305 பேர், ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ 73.22% பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இன்னைக்கு எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நாம குரூப் 2 நடந்த எக்ஸாமோட பார்ட் பி, ஸோ ஜென்ரல் தமிழுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேர் சொல் கண்டறிக. நைந்தான் அப்படின்னா நஞ்சு. நைந்தான் அப்படின்னா நஞ்சு. சரிங்களா? படி என்னும் வேர் சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படி அப்படின்னா படிப்பேன். சரிங்களா? படி அப்படின்னா படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மீ வான். சரிங்களா? மீ வான். ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பை அப்படின்னா இளமை. மே அப்படின்னா அன்பு. வை அப்படின்னா புல். தூ என்பது உன். சரிங்களா? ஆன்சர் டி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை என்ன அப்படின்னா கற்றாழை. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இந்த தொடர்ல இந்த குமரி அப்படின்ற மூலிகை எதை குறிக்குது அப்படின்னா கற்றாழையை குறிக்குது. எதை? கற்றாழையை குறிக்குது. சரிங்களா? பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ராமாபாய் பார்த்தீங்க அப்படின்னா சமூக தன்னார்வலர். சமூக தன்னார்வலர். மலாலா வந்து பெண் கல்வி. ஆன்சர் சி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். ஸோ தமிழ் இலக்கியத்துல இந்த ஆலவாய் அப்படின்ற பேர் வந்து இந்த ஊருக்கு வந்து பொருந்தும். அது என்ன ஊர் அப்படின்னா மதுரை. ஸோ தமிழ் இலக்கியத்துல ஆலவாய் அப்படின்ற பேர் வந்து இந்த ஊருக்கு பொருந்தும். அது என்ன ஊர் அப்படின்னா மதுரை. சரிங்களா? ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகள்ல அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா முத்துராமலிங்கருக்கு தான். ஸோ ஆங்கில அரசால வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலமா மேடையில அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதிக்கப்பட்டது. அது யாருக்கு அப்படின்னா முத்துராமலிங்கத்துக்கு தான். சீராபுராணம் இவருடைய உதவியால நிறைவுற்றது. சீராபுராணம் இவரோட உதவியால நிறைவுற்றது. அது யார் அப்படின்னா அபுல் காசிம். ஸோ சீராபுராணம் வந்து அபுல் காசிமோட உதவியால தான் நிறைவுற்றுச்சு. ஆன்சர் அபுல் காசிம். 2 அடிகள் கொண்ட டேஷ் ஆல் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும் அப்படின்னா எதுகையால தொடுக்கப்படக்கூடிய செய்யுள் வகை கண்ணி ஆகும். 2 அடிகள் கொண்ட எதுகையால, இதால எதுகை. 2 அடிகளால எதுகையால. சரிங்களா? எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும். சரிங்களா? ஆன்சர் எதுகை. பொறுத்துக. விசும்பு துலாக்கோல். சாரி, விசும்பு அப்படின்னா வானம். சரிங்களா? விசும்பு அப்படின்னா வானம். துளை அப்படின்னா துலாக்கோல். கனல் அப்படின்னா நெருப்பு. களிறு அப்படின்னா யானை. மறுப்பு அப்படின்றது தந்தம்.
ஆன்சர் ஏ. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். ஸோ கீர்த்தனை பார்த்தீங்க அப்படின்னா பத்தி இலக்கியத்துல ஒன்று. ஸோ கீர்த்தனை வந்து பக்தி இலக்கியத்துல ஒன்று. வஞ்சித்தலைக்குரிய சீர் அமைப்பு என்ன அப்படின்னா தேமாங்கனி புளிமாங்காய். வஞ்சித்தலைக்குரிய சீர் அமைப்பு வந்து தேமாங்கனி புளிமாங்காய். தேமாங்கனி புளி மாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. வண்ண பண்பு பெயர். வண்ண பண்பு பெயர். வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. வஞ்சி விருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவதுதான் வஞ்சி விருத்தம் அப்படின்றது. சரிங்களா? எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. எழுத்து வகை அறிந்து பொறுத்து சொல்லிருக்காங்க. இயல் அப்படின்றது உயிர் முதல் மெய்யீறு. இயல் அப்படின்றது உயிர் முதல் மெய்யீறு. புதிது பார்த்தீங்க அப்படின்னா மெய் முதல் உயிரியீறு. புதிதுன்றது மெய் முதல் உயிரியீறு. ஆணி அப்படின்றது உயிர் முதல் உயிரியீறு. ஆணி என்றது உயிர் முதல் உயிரியீறு. வரம் அப்படின்றது மெய் முதல் மெய்யீறு. மெய் முதல் மெய்யீறு. ஆன்சர் ஏ. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில உச்சம் தொட்டது யாரு அப்படின்னா தேவநேய பாவனர் தான். ஸோ தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் பெற்றது யாரு அப்படின்னா தேவநேய பாவனர். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? உவேசா வந்து அவரோட வாழ்க்கை வரலாற்றை ஒரு தொடரா எழுதிய இதழ் எது அப்படின்னா ஆனந்த விகடன். பதில் ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்திணை செம்மொழி என்று பெருமைப்படுத்தியது யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். பதில் பரிதிமாற் கலைஞர். தனது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனை செம்மொழி அப்படின்னு பெருமைப்படுத்தினது யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கி நீதி நூல் எது? புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. பதில் பண்பு தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். பதில் நல்லாதனார். சிறுங்கிபேரம் நகரில் வாழக்கூடிய தலைவன் யார்? சிறுங்கிபேரம் நகர்ல வாழக்கூடிய தலைவன் யாரு அப்படின்னா குகன். பதில் குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? அனகன் அப்படின்ற சொல் வந்து யாரை வந்து குறிக்குது அப்படின்னா ராமனை குறிக்குது. பதில் ராமனை குறிக்கும். சரிங்களா? ஸோ அனகன் அப்படின்ற சொல் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா ராமனை குறிக்குது. நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை? நிழல் போல தொடர்ந்தான் இது வந்து எவ்வகை ஓமை அப்படின்னா வடிவ ஓமை. சரிங்களா? ஸோ நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது எவ்வகை ஓமை அப்படின்னா அது வந்து வடிவ ஓமை. சரிங்களா? பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார்
கைப்பிள்ளை. இது வந்து யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். சரிங்களா? ஸோ இந்த ஊமையோட பொருத்தமான தெரிவு எது அப்படின்னா, யார் எதை சொன்னாலும் அது கேட்டு அப்படியே நடக்கிறது. ஸோ அது சரியா தப்பா அப்படின்றத யோசிக்காமலே நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னா சரி அப்படின்னு கேட்டு அப்படியே பண்றது. ஸோ இதுதான் இதுக்கான சரியான தெரிவு. சரிங்களா? எடுப்பார் கைப்பிள்ளைக்கான சரியான தெரிவு எது அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நடக்கிறது. ஆன்சர் சி. அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. பதில் பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரெனசன்ஸ் மீட்டுருவாக்கம். ரெனசன்ஸ் மீட்டுருவாக்கம். ஆன்சர் ஏ. பிழையான இணையை கண்டறிக. பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல். இதுதான் ஆராய்ந்து பாராமல். ஆன்சர் ஏ. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஆன்சர் டி. தவறான இணையை கண்டறிக. முரணி உடன்பட்டு. முரணி உடன்பட்டு. இதுதான் தவறான இணை. தெம்மாங்கு பிரித்து சொல்லிருக்காங்க. ஸோ தெம்மாங்க வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா தென் கூட்டல் மாங்கு. ஆன்சர் பி. சரிங்களா? ஸோ தெம்மாங்க பிரித்து எழுதணும் அப்படின்னா தென் கூட்டல் மாங்கு அப்படின்னு வரும். எள்ளில் தைலம் போல எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றியதே. இந்த பாடலடிகளை இயற்றியவர் டேஷ் சித்தர் ஆவார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் தான் இந்த பாடலை இயற்றினார். பதில் பி. இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர். திருப்பல்லாண்ட பாடினது யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் தான். பதில் குலசேகர ஆழ்வார். தர்மசேனா, அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாரு அப்படின்னா திருநாவுக்கரசர். பதில் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாரு? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னா நக்கீரர். பதில் நக்கீரர். இன்று நாம் உண்கிறோம் தம்பி. எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. இன்று நாம் உண்கிறோம் தம்பி. எத்தனை இன்னல்களுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியோ மற்றும் லிமரிகோ என்ற புதிய வடிவங்களை தமிழ் கவிதைகளில் தந்தவது யார் அப்படின்னா கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன். கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் தான். சரிங்களா? பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர். பாவலர் மணி அப்படின்ற பட்டம் பெற்ற கவிஞர் யாரு அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். கவிஞர் வாணிதாசன். பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகள் தெரிவு செய்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஆன்சர் பி.
பதில் கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். சரிங்களா? வினையெச்சம் கண்டறிக. வினையெச்சம் கண்டறிக. ஓடி. ஆன்சர் டி. சாரி, ஓடி. சரிங்களா? வினையெச்சம் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, ஓடி. வினைமுற்றை தெரிவு செய்க. வா அப்படின்னா வந்தான். ஆன்சர் சி, வந்தான். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாரு அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி. சரிங்களா? ஆன்சர் சி. பொறுத்துக. காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். ஊமை கவிஞர் வந்து சுரதா. மக்கள் கவிஞர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை. கவிஞர் கவிஞர் பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசன். ஆன்சர் ஏ. பிசிராந்த யார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது யாரு அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். உணவு, உடை, அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதல் இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர். உணவு, உடை, அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னது யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. பதில் ஆன்சர் பி. யாழின் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா 4. யாழோட வகைகள் வந்து 4. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். பதில் சிலப்பதிகாரம். ஸோ குடிமக்கள் காப்பியம் அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். போருழந்தொடுத்து ஆரியில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மரிந்துக்கை காட்ட. இந்த பாடல்ல பயின்றக்கூடிய அணி என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி. ஆன்சர் சி. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல். உமரப்புலவர் எழுதிய வேற நூல் என்ன அப்படின்னா முதுமொழி மாலை. முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு? பெருமாள் திருமொழியை பாடினது யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார். பதில் குலசேகர ஆழ்வார். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என என்ன வகை வினா என்பதை கண்டறிக. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, இது வந்து என்ன வகையான வினா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து கொடை வினா. பதில் டி, கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்துல இருந்ததா கூறப்படுது. பரிவாதினி அப்படின்ற வீணை வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்துல இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கான விடை கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்துல இருந்ததாக கூறப்படும் வீணை எது? ஆன்சர் டி. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன். பதில் உணர்த்தினேன். தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. பொறுத்துக. முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, வஞ்சி, நெடும்பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை, நறுந்தொகை. ஆன்சர் பி. பொறுத்துக. தமிழ் தூதர் வந்து தனிநாயகம் அடிகள். தனிநாயகம்
அடிகள். பாலரவாயன் பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். சொல்லின் செல்வர் ராபி சேத்துப்பிள்ளை. ஆன்சர் ஏ. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற சொற்றொடரை தன்னோட உரையில குறிப்பிட்டது யாரு அப்படின்னா மயிலைநாதர். பதில் மயிலைநாதர். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார் அப்படின்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவேச சாமியார் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனந்தராகன் நாட்குறிப்பில் உவேசா சாமிநாதன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் டி. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை என்ன அப்படின்னா அறம். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை சொல்றாரு? ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா பகைவருக்கு உதவுறது தான். பகைவருக்கு உதவுறத சொல்றாரு. ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. தொல்பெயர். பதில் தொல்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஆன்சர் ஏ. காரிகை கற்று கைப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது போல் மேல் இந்த தொடர் உணர்த்துவது எது அப்படின்னா கவிதை எழுதுவது அரிது. கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆளும் வேலும் பல்லுக்குருவி. ஆளும் வேலும் பல்லுக்குருவி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? பொழிப்பெதுகை. பதில் பொழிப்பெதுகை. ஆன்சர் சி. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்புல உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றுறது யார் அப்படின்னா தேவநேய பாவனர். தேவநேய பாவனர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்த நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சூருடைந்தது என்று கவிகள் புகழராயன் என்ற உரை நிகழ்த்தியது யாரு? சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்த நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சூருடைந்து என்ற வரிகள் புகழ்வாராயன் என்று உரை நிறுத்தின யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை. கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்கள்ல முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் தான். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள்ல உலகின் வேறு மொழிகளிலும் இருக்கு. ஸோ இதுல எது சரி எது தவறு அப்படின்றத கேட்டிருக்காங்க. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. ஆன்சர் ஏ. மேடை பேச்சு எத்தனை நாட்கள் கொண்டமைவதாக கூறப்படுது? மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுது அப்படின்னா 3 வகை. சரிங்களா? 3. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்துச்சு?
ஸோ தமிழ் சிறுகதையில மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னா முதல் தலைமுறையை சார்ந்தது. பதில் முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னா மயிலாட்டம். பதில் மயிலாட்டம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. மாறி மாறி. ஸோ இந்த மாறி அப்படின்றது மழை. பெரிய ரீ வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேறு. சரிங்களா? ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அலை அப்படின்றது புற்று. கலை அப்படின்றது மேற்கு. தலை அப்படின்றது விலங்கு. இலை அப்படின்றது இலைக்கிறது. ஆன்சர் சி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா பேராளர். பதில் பேராளர். இருட்டுறமொழிதல் அணியின் வேறு பெயர். இருட்டுறமொழிதல் அணியினுடைய வேறு பெயர் சிலேடை அணி. பதில் சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? சிவகாமியின் சரிதம். சிவகாமியின் சரிதம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் வந்து குதம்பை சித்தர். உலகம் வந்து நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு பாடின சித்தர் யாரு அப்படின்னா குதம்பை சித்தர். பதில் குதம்பை சித்தர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களுடைய தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆன்சர் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வனைவாடு பலால் கொளல். ஆன்சர் டி. அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க இருக்காங்க. தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. ஆன்சர் ஏ. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் அப்படி சொல்ல முதல்ல குறிப்பிட்டது யாரு அப்படின்னா குமரி லபட்டர். குமரி லபட்டர். பதில் சி. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது திருச்சி திருவரங்க கோவில். திருச்சி திருவரங்க கோவில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம். புனலடை மூழ்கி பொழிலடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வும் பெறும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதினது யாரு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா தான் இந்த கடிதத்தை தம்பிக்கு எழுதியிருப்பாரு. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசைதான். கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய அந்த காட்சியை நம்ம கண்முன் நிறுத்தக்கூடிய சந்தம் எது அப்படின்னா உலக்கையால மாறி மாறி இடிக்கக்கூடிய அந்த ஒத்த இசை தான் அது. ஆன்சர் சி. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து
சரியானவற்றை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. யானைதான் யானை தன் வாய்நிறை கொண்ட வழித்தேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெய்ப்படிமம். பதில் மெய்ப்படிமம். ஆன்சர் பி. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. கலித்தொகையில முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. சோழன், நல்லுத்திரன். சோழன், நல்லுத்திரன். ஆன்சர் பி. சிதவல் இச்சொல்லின் பொருள். சிதவல் இந்த சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. தலைப்பாகை. பதில் தலைப்பாகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். பதில் தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நான் திடலில் ஓடினேன். இது எந்த வகை வாக்கியம் அப்படின்னா இது ஒரு தன்வினை வாக்கியம்தான். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானதை தெரிவித்து சொல்லியிருக்காங்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கொண்டு எழுதுக. அறை, அறைந்தவர். அறை அப்படின்னா அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. அகலாது, போகாது. ஆன்சர் பி. சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. அஞ்சிலோதி. ஸோ நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. ஆன்சர் டி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்து எழுதும் முறையை எடுத்து எழுதுக. உன் புதிய விழா. உன் புதிய விழா. பதில் பார்த்தீங்கன்னா உன் கூட்டல் பொதி கூட்டல் விழா. உன் கூட்டல் பொதி கூட்டல் விழா. கீழ்கண்டவற்றுள் திருவிக்க எழுதாத நூல். கீழ்கண்டவற்றுள் திருவிக்க எழுதாத நூல் எது அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம். மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லில்லியன் வாட்சன். லில்லியன் வாட்சன். ஆன்சர் பி. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலேயே ஒரு தோணி. புயலிலேயே ஒரு தோணி. தமிழ் நாடகக்கலையின் பெர்னன்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால பாராட்டு பெற்றார் அப்படின்னா கல்கியால பாராட்டப்படுறார். பதில் கல்கியால பாராட்டப்பட்டார். ஸோ இதோட ஜென்ரல் தமிழுக்கான கொஷின்ஸ் முடியுது. அடுத்து நாம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கொஷின்ஸை பார்க்கலாம்.